ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கின் தலைமையில் தேசிய மக்கள் சக்தி அதில் எல்லோரும் இணைந்து ஜாதி மதபேதம் இல்லாமல் சிங்களம் தமிழ் முஸ்லிம் என்று இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொன்னால் சகோதரம் அடிப்படையாக வேண்டும். இன்று மிக கீழாக இருக்கின்றது. கீழே விழுந்த நாட்டை நாங்கள் மேலோக்கி போவோம் என்று சொன்னால் ஊழலற்ற ஆட்சியை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஊழலற்ற ஆட்சி நிறைய அரசாங்கத்தில் புதிய அரசாங்கத்தில் இருந்து எல்லாரும் ஊழலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஊழலே இல்லாமல் ஒழிக்கணும்னு சொன்னால் நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம். அல்லது எங்களை வச்சு எங்களே விற்கக்கூடிய சந்தர்ப்பம் அந்த கடந்த அரசாங்கத்திலே இருக்கிறது. எங்களையே எங்களை விற்கக்கூடாது. நாங்கள் ஒரு கூலி தொழிலாளிக்காக இருந்திருக்கோம். ஒரு 5 வருஷம் இருந்திருந்தாங்க. நாட்டை எல்லாம் வித்து போட்டாங்க, நிலத்தை எல்லாத்தையும் வித்து போட்டாங்க. ஒன்று விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கு. அதை தடுத்து நிறுத்தி இந்த ஹைலண்ட் மில்க் பால் சொல்லப்படுற ஹைலண்ட் பால் அந்த கம்பெனியை அந்த ஆயத்தனைய இந்தியன் அமுல் கம்பெனிக்கு வெளியே வித்து போட்டாங்க. காசு வாங்கல, அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சு. அதை தடுத்து இந்த அரசாங்கம் வந்து தடுத்து நிறுத்தி கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக நட்டத்தில் ஓடுவது இப்ப லாபத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதே இந்த அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி என்ற அரசாங்கம் அரசாங்கம் 40 வருஷத்துக்கு சொன்னால் இன்னைக்கு அந்த ஹைலண்ட் கம்பெனிக்குரிய நிலம் என்ன நடந்திருக்கு? 6 மாதத்துக்குள்ளே லாபத்தில் போய் கடனை மெல்ல பழைய கடனத்துக்கு கொடுத்து கொண்டு வருவாங்க. இந்த ஒரு வளமான ஒரு லாபம் ஈட்டிய கம்பெனியை இந்திய அரசாங்கத்தை வித்தான்னு சொன்னால் இவங்களுடைய நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்கலாம். ஆகவே இதை தடுத்து இதே மாதிரி நிறைய விஷயம் டெலிகாம், எலக்ட்ரிசிட்டி போர்ட், பெட்ரோலியம் எல்லாரையும் விற்க வலிக்கலாம். நாங்க அதுக்கு காரணம் இந்த பிரச்சனை வித்து அவங்க கமிஷன் எடுத்து எல்லாம் வெளிநாட்டுல சுவிஸ்ல வேணுமா, சிங்கப்பூர்ல வேணுமா, உகாண்டால வேணுமா, கென்யால வேணுமா,